ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோஸ் லெசன் வந்து 10th ஃபஸ்ட் யூனிட் ஃபஸ்ட் ப்ரோஸ். இப்போது நம்ம பார்க்க போகிற லெசனுடைய டாபிக் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். இங்கே ஹிஸ் என்ற மென்ஷன் பண்ணியிருக்குல்ல, ஹிஸ்னால் அவனுடைய மீனிங்கில் இருக்குது. அந்த ஹிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற பேர்டு. அந்த பேர்டு தான் வந்து நம்ம ஹிஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பேர்ட் பேர் என்னென்னா சீகல். ஸோ இந்த ப்ரோஸை யார் எழுதியிருக்காருன்னா லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. ஸோ இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ இவர் ஐரிஷ் லாங்குவேஜில் பெரும்பாலும் எழுதுனதில்லை, பட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய எழுதியிருக்கார். ஸோ இந்த கதை எதை பற்றி இருக்குன்னா, ஃபஸ்ட் ஃப்ளைட். அந்த சீகல் வந்து எப்படி தன்னுடைய முதல் ஃப்ளையிங்கை ஸ்டார்ட் பண்ணுது, ஸோ அது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை அண்டர்கோ பண்ணுது, எந்த மாதிரியான கஷ்டம், அந்த ஃபியர் காரணமாக அது வந்து கீழே விழுந்துருவோமோ இல்லை ரெக்கை விங்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தினாலே அது வந்து ஃப்ளை பண்ணாமே இருக்குது. பட் ஓவர் த டைம் வந்து அவங்களுடைய மதருடைய என்கரேஜ்மெண்ட்னாலையும் ஒரு இந்த ஃபுட்டை வச்சு அதை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணதுனால அது வந்து கடைசியாக ஃப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். The young seagull was alone on his ledge. The young seagull வந்து தனியாக லெட்ஜில் உட்காந்துருக்கு. லெட்ஜுன்றது ஒரு உயர்ந்த ஒரு சுவரில் ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒரு வாலில் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு சேஃபான பகுதியில் அந்த சீகல்லாம் வசிச்சிட்ருக்கு. His two brothers and sister had already flown away the day before. ஸோ அதோடைய 2 பிரதரும் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி நாளே பறந்துடுறாங்க. He had been afraid to fly with them. ஆனால் இதுக்கு வந்து பறக்க பயமாக இருக்குது. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. அந்த எட்ஜில் போயிட்டு ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது அது விங்ஸை ஃப்ளாப் பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது அது பயந்துருது. The great expanse of sea stretched down beneath. கீழே பார்த்தோன்னா ரொம்ப ஆழத்தில் ரொம்ப sea இருக்குது, கடல் இருக்குது. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன். ஆனால் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனால அது கீழே பார்த்தாவே பயமாக இருக்குது. ஹி ஃபெல்ட் சர்டைன் தட் ஹிஸ் விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம். நம்மளுடைய விங்ஸ் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது இதுவே ஒரு மாதிரி டவுட்டாக வந்து ஃபீல் பண்ணது. ஸோ ஹி பெண்ட் ஹிஸ் ஹெட் அண்ட் ரேன் அவே பேக் டு த லிட்டில் ஹோல். ஸோ தலையை கீழே குனிஞ்சிட்டு அதோடைய லிட்டில் ஹோல் போயிடுது. அண்டர் த லெட்ஜ் வேர் ஹி ஸ்லெப்ட் அட் நைட். எந்த இடத்துக்கு ஓடி போகுதுன்னா அது ரெகுலராக தூங்குற இடத்துக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்துது. ஈவன் வென் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர் ஹூஸ் விங்ஸ் ஆர் ஃபார் ஷார்ட்டர் தென் ஹிஸ் ஓன் ran to the brink and flapped their wings and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் when his brothers and sisters வந்து ரொம்ப ஒரு சிறிய விங்ஸ் தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரிங்க் அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பறந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த சீகல் வந்து அந்த ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கல. அதோட மனசு ஃபுல்லாக பயம்தான் இருக்குது. ஸோ அதனாலேயே இதனால் ரொம்ப பறக்க முடியல. இது ரொம்ப டெஸ்பரேட்டாக ஃபீல் பண்ணுது. இதுக்கு நம்பிக்கையே இல்லை, ஹோப்பே இல்லை. அதுதான் டெஸ்பரேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், his father and mother had come around calling him shrilly. அதை கிண்டல் பண்ணுறாங்க, upbraiding him, threatening to let him starve on his ledge unless he flew away. அதாவது அது வந்து நிறைய குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஏன் பறக்காமல் இருக்க, எல்லோரும் உன்னை விட சின்ன விங்ஸ் இருக்கிறவங்களாம் பறக்கிறாங்க, நீ ஏன் பறக்காமல் இருக்குன்னு குறை சொல்கிறாங்க, பயம்படுத்துகிறாங்க. இது மாதிரி நீ பறக்கவே இல்லைன்னா உன்னால் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கேட்ச் பண்ணி சாப்பிட முடியாது, அப்புறம் நாங்களும் உனக்கு ஃபுட் தரமாட்டோம், உன்னை ஸ்டார்வ் பண்ண வச்சிருவோம், சார்னா பட்டினியாக வச்சுருவோம் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். அதாவது இதோடைய அந்த உயிர் பயம், நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயம். அதனால் இது வந்து அது மூவ் ஆகாமே இருக்குது, பறக்காமே இருக்குது. That was 24 hours ago. Since then nobody had come near him. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக யாருமே இந்த சீகல் பக்கத்தில் வரவே இல்லை. The day before, all day long, he had watched his parents
flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க யங் சீகல்ஸ்க்கு வந்து அந்த எப்படி ஃப்ளை பண்ணுறது, எப்படி அந்த வேவ்ஸ்லேருந்து ஸ்கிம் ஆகி போகிறது, நுழைஞ்சி போகிறது, ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ்ஷை எப்படி டைவ் பண்ணி பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும். அதை வந்து இந்த யங் சீகல் வந்து இந்த பறக்காத சீகல் வந்து பார்த்துட்டே இருக்குது. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on rock while his parents circled around raising a proud crackle. ஸோ இவருடைய ஓல்டர்னா கொஞ்சம் பெரிய பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஹெர்ரிங், அந்த ஹெர்ரிங்கிறது அந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு அண்ட் டிவோரிங் இட், அது அப்படியே சாப்பிட்டுட்ருக்கு, ரொம்ப வேகமாக பசியில் சாப்பிட்டுட்ருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க மேலே சர்க்கிள் பண்ணி ப்ரௌடாக வந்து கத்தி பாராட்டுறாங்க. And all the morning the whole family had walked about on a big plateau midway down the opposite cliff, taunting him with his cowardice. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மார்னிங் வந்து எல்லாருமே வந்து ஒரு பிளாட்டியூக்கு போயிடுறாங்க. பிளாட்டியூனா ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு சமமான நிலம். அந்த பிளாட்டியூக்கு இங்கேருந்து போயிடுறாங்க. இது வந்து பிரேவாக இல்லை அப்படின்றத உணர்த்துறதுக்காக இது கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தூரமாக தனியாக போயிடுறாங்க. The sun was now ascending the sky, blazing on a sledge that faced the south. ஸோ the sun வந்து டைரெக்டாக வந்து அந்த அவங்க இருக்கிற அந்த லெட்ஜ்க்கு முன்னாடி அடிக்குது. அந்த சூரிய ஒளி வந்து டைரெக்டாக அந்த சீகல் மேலே படுது. ஸோ இது சாப்பிடவே இல்லாததுனால இது வந்து he felt that heat because he had not eaten since the previous nightfall. ஸோ நேற்று நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடாதனால அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுது. He stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. ஸோ ஒரு காலில் நின்றுட்டு ஒரு கால் வந்து மறைச்சி அந்த ஃபெதர்ஸ்குள்ளே வச்சுக்கும், அந்த மாதிரி நின்றுருக்கு. அப்புறம் ஒரு ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கு. அது பசியில் தூக்கம் வரல, இருந்தாலும் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கு. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் அந்த பிளாட்டிவ்ஸில் இருக்கிற அதோடைய பிரதர்ஸ், சிஸ்டர், அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து யாருமே நோட் பண்ணல. ஆனால் மதர் மட்டும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்கணும். He saw his two brothers and sisters lying on the plateau, dozing with their heads sunk into their necks. ஸோ அதெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு, பார்த்துட்ருக்கு. His father was preening the feathers on his white back. அவருடைய ஃபாதர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபெதர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. Only his mother was looking at him. மதர் மட்டும் இந்த சீகலையே பார்த்துட்ருக்காங்க. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side on her beak on the rock. ஸோ அந்த அம்மா இருக்காங்க, அந்த மதர் சீகல் வந்து அவங்க லெக்ஸில் வந்து ஒரு ஃபிஷ் வச்சுருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷை வந்து அதை கிழித்து அதோடைய ஃப்ளஷை வச்சுருக்காங்க. ஃப்ளஷை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. தி சைட் ஆஃப் த ஃபுட் maddened him. ஸோ அந்த ஃபுட்டை பார்த்த உடனே இந்த யங் சீகலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிடாம. ஹவு he loved to tear food that way. அந்த மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்து கிழித்து அந்த ஃபிஷ்லேருந்து அந்த சதையை கிழித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்த உடனே ரொம்ப பைத்தியம் ஆயிடுச்சு. இட் ஸ்டார்டட் மேக்கிங் சவுண்ட், அந்த கான்னு சவுண்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. He cried begging her to bring him some food. She screamed back derisively. திருப்பியும் அந்த கிராகா சவுண்ட் வந்து அதிகமாக சவுண்ட், அந்த ஃபுட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தமாக கேட்குது. பட் he kept calling plaintively and after a minute or so he uttered a joyful scream. ஸோ அது தனக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஜாய்ஃபுல்லாக இருக்குது அந்த சீகல். His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஸோ அந்த பீஸை எடுத்துக்கிட்டு
அந்த யங் சீகல் பக்கத்துலேயே பறந்துட்டுருக்கு. He learned he leaned out eagerly, tapping the rock with his feet and trying to get nearer to her as she flew across. அப்படியே கிட்ட காலை வந்து தட்டிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது, தட்டிட்டு ஜாலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் எட்டி பிடிக்கலான்னு ட்ரை பண்ணது, ஆனால் முடியல. பட் when she was just opposite him, ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. She halted, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. அப்படியே மெதுவாக கீழே இறங்குது. அந்த பீக் கிட்ட அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளெஷ்ஷை கொண்டு வருது யங் சீகல் கிட்ட. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. ஸோ இவ்வளோ கிட்ட வராங்க, ஏன் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பசியில் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ண, ஒரு டைவ் பண்ணுது. வித் அ லவுட் ஸ்க்ரீம் he fell outwards and downwards to the space. அப்படியே ஜம்ப் பண்ணும்போது அது ஃப்ளை பண்ணதை வினர்த்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சது, அதுக்கே தெரியாமல். Then a monstrous terror seized him and his heart stood still. ஸோ பயங்கரமான ஒரு டெரர், அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுது, நம்ம ஹைட்டில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே இருந்த பயங்கள் ஒட்டுமொத்தமாக வந்துடுது. he could hear nothing, இதுக்கு எதுவுமே கேட்கல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் a minute. அந்த பயம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்தது. the next moment he felt his wings spread outwards. அடுத்த செகண்டே வந்து அந்த விங்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. the wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. ஸோ அந்த விங்ஸ்லாம் அதை நோக்கி வர ஆரம்பிக்குது, இதுவும் அந்த ஃப்ளை பண்ணுறத ஃபீல் பண்ணுது. he could feel the tips of his wings cutting through the air. அந்த விங்ஸ்லாம் வந்து அந்த ஏரை வந்து கட் பண்ணி அது மிதந்துட்டுருக்கு. he was not falling headlong now. இப்போ அது கீழேயே விழலை. he was soaring gradually downwards and outwards. ஸோ அது அப்படியே ரைஸ் ஆகுது, அந்த லெட்ஜிலேருந்து வெளியே வருது. சோரிங்னா ரைஸ் ஆகுறது, அப்படியே மூவ் ஆகிட்டு மேலே வருது. he was no longer afraid. ஸோ அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த பயம் இருக்குது, அதுக்கப்புறம் பயமே கிடையாது. he just felt a bit dizzy. கொஞ்சம் டயர்ட் இருந்தது, ஃபஸ்ட் டைம் பறக்கும்போது கொஞ்சம் டயர்ட் இருந்தாலும் then he flapped his wings once and he soared upwards. ஸோ இன்னும் அது அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது இன்னும் ஹைட்டாக பறந்தது. ஸோ அதோட அம்மா வந்து ரொம்ப சவுண்ட் போட்டு கத்துறாங்க. his mother swooped past him, her wings making a loud noise. ஸோ அந்த நல்லா சத்தம் போட்டு அதை வந்து என்கரேஜ் பண்ணுது. he answered with another scream. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்க்ரீம், கத்தி ஆன்சர் பண்ணுது. then his father flew over him screaming. ஃபாதரும் பக்கத்தில் வந்து ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்கார், கத்திகிட்ருக்கார், என்கரேஜ் பண்ணுறார். he saw his two brothers and his sister flying around him and curveting and banking and soaring and diving. பக்கத்தில் வந்து விளையாடுறாங்க, இறங்குறாங்க, ஸோ டைவ் பண்ணுறாங்க, அது மாதிரி பக்கத்தில் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. then he completely forgot that he had not always been able to fly. ஸோ இதனால் பறக்க முடியாதுன்றது சுத்தமாக மறந்தே போயிடுச்சு. and commanded himself to dive and soar and curve and shrieking shrilly. ஸோ இதுக்குவே என்ன பண்ணுச்சுன்னா, நீ வந்து டைவ் பண்ணு, அப்புறம் சோர்னா ரைஸ் ஆகு, வளைஞ்சி போ, ஷ்ரீக்கிங்ன்ற மாதிரி கத்திட்டு போகுது. நெக்ஸ்ட் he was near the sea now. இப்போது sea கிட்ட வந்துருச்சு. flying straight over, ஸ்ட்ரைட்டாக பறந்துட்டுருக்கு, facing straight over the ocean. he saw a vast green sea beneath him. ஒரு green sea அது தெரியுது, அது ரொம்ப வாஸ்ட் பெருசாக இருக்குது. வித் லிட்டில் ரிட்ஜஸ்னால் அந்த உயர்ந்த பகுதிகள், மலைகளோட உயர்ந்த பகுதிகள். மூவிங் ஓவர் இட் அண்ட் he turned his beak sideways and cawed amusedly. ஸோ அதெல்லாம் ஈஸியாக கடந்து போகுது, அதெல்லாம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் பண்ணும்போது பின்னாடி மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, இது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக his parent and his brothers and sister had landed on his green flooring ahead of him. ஸோ அந்த க்ரீன் ஃப்ளோரிங் கிட்ட போய் அந்த பேரண்ட்ஸு சிஸ்டர்ஸ்லாம் போய் லேண்ட் ஆகிட்டாங்க. they were beckoning to him, calling shrilly. அந்த பெக்கனிங்னா அந்த கையசிச்சு கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. he dropped his legs to stand on the green sea. his legs sank into it. அங்கே கால் வைக்குது,
லெக்ஸ் மட்டும்தான் உள்ளே போகுது. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. ஸோ திருப்பி கத்திட்டு அண்ட் திருப்பி ஃப்ளை பண்ண ரைஸ் பண்ணுது. பட் he was tired and weak with hunger. ஆனால் இன்னும் டயர்டாகவே இருக்குது. he could not rise, exhausted. ஸோ அது வந்து இன்னும் ரைஸ் ஆக முடியல, அது ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ இந்த யங் சீகளை வந்து எது தடுத்துருந்தது? அதுக்கான திறமைகள் ஆல்ரெடி இருந்தது, அதனால் பறக்க முடிஞ்சிருக்கு, அதுக்குண்டான ஃபெதர்ஸ் இருக்குது. ஆனால் எது தடுக்குதுன்னா அதோட பயம் அது தடுக்குது. அந்த சின்ன பயம் எப்போ அதை விட்டு வெளியே போகுதுன்னா, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க பாருங்கள், தைரியமாக ஒரு அட்டெம்ப்ட், நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு தைரியம் வந்து அதை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துடலான்னு ஒரு அட்டெம்ப்ட் நாம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பயம் என்னதுன்னே தெரியாது. அந்த அட்டெம்ப்ட் பண்ணுற வரைக்கும் தான் பயம். ஸோ அந்த பயம்ன்றது வந்து ஒரு பொய், நம்மளுக்கு உண்மை மாதிரி தெரியும், உண்மைன்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். ஆனால் பயம்ன்றது ஒரு பொய். ஸோ அது மூலிமா, அந்த கதை மூலிமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ காலம் பயந்துட்டுருக்கீங்களோ அந்த பொய் வந்து, அந்த பயம்ன்ற பொய் வந்து உங்களுக்கு உண்மை மாதிரியே தெரியும். அந்த உண்மையை நீங்கள் எவ்வளோ நாள் நம்பிட்டுருக்கீங்க, அந்த பொய்யை எவ்வளோ நாள் நம்பிட்டுருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் டெவலப் ஆக முடியாது. அதை தாண்டி வரும்போது தான் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், உங்களுடைய லைஃப்பில் ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸோ அப்படின்றத இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ்லாம் வந்து அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஸோ இன்பிட்வீன் வர கொஷின்ஸ் அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.